உங்களுடைய முதலீடுகள் காணாமல் போனால் என்ன செய்வீர்கள்? ஒரு நொடியில் எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டால்? இதுதான் பல முதலீட்டாளர்கள் சந்திக்கும் கேள்வி. ஆனால் புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் ஒரு பொன்னான விதியை பின்பற்றுகிறார்கள். கார்த்திக் தனது மொத்த சேமிப்பையும் ஒரே ஒரு பங்கில் முதலீடு செய்தான். இப்போது அதன் மதிப்பு அதலபாதாளத்திற்குச் சென்றதும் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நான் செய்த தவறு என்ன? ஏன் இப்படியானது? புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் ஒருபோதும் தங்கள் முட்டைகள் அனைத்தையும் ஒரே கூடையில் வைப்பதில்லை. இதுதான் முதல் பொன்னான விதி. முதலீடுகளை பிரித்துப் போடுங்கள். பிரியா பலவிதமான துறைகளிலும் சொத்துக்களிலும் முதலீடு செய்தாள். ஒரு துறையில் சரிவு ஏற்பட்டாலும் மற்ற முதலீடுகள் அதை ஈடு செய்து லாபம் ஈட்டின. அவசரப்படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். இதுதான் இரண்டாவது பொன்னான விதி. நீண்ட கால நோக்குடன் முதலீடு செய்யுங்கள். சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் ஒரு குறுகிய கால சவாலே அன்றி ஒருபோதும் இறுதி முடிவல்ல. ஆகவே முதலீட்டில் வெற்றி பெற இந்த இரு பொன்னான விதிகளை மறக்காதீர்கள். முதலீடுகளை பிரித்துப் போடுங்கள் மற்றும் நீண்ட கால நோக்குடன் முதலீடு செய்யுங்கள். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பயனுள்ள முதலீட்டுத் தகவல்களுக்கு எங்களை பின்தொடரவும்.